இங்க நம்ம ஹீரோ ஒரு பேக்கரி கடை வச்சிருக்காரு. அங்கே திடீர்னு அதிகாரிங்க ரைடு வர்றாங்க. உங்க கடையில எதுவுமே சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால எல்லா பொருளையும் லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பணும்னு சொல்றாங்க. டெஸ்ட் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நீ கடையில எந்த பொருளையும் விற்கக்கூடாதுன்னு ஆபீசர் ஆர்டர் போடுறாரு. அப்புறம் ஹீரோ அந்த கம்ப்ளைண்ட் பண்ண பொண்ணை போய் பார்த்து தயவு செஞ்சு கேஸை வாபஸ் வாங்குமான்னு கெஞ்சி கேட்குறாரு. ஆனா அவளோ கேஸை எல்லாம் வாபஸ் வாங்க முடியாது, உன் பேக்கரியை பத்தி ஊருக்கே தெரியட்டும் பா. அப்புறம் ஊர்க்காரங்க எல்லாரும் நம்ம ஹீரோவை டேய் உனக்கு லூஸ் மோஷன் ஆகணுமா, அப்போ இவன் கடை பொருளை சாப்பிடுன்னு கிண்டல் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த கேஸ் போட்ட பொண்ணோட பக்கத்து வீட்டு ஆள் வந்து எனக்கு 2 நாளா வயிறு சரியில்லை, அந்த மீன்காரன் கொடுத்த மீனால தான் இப்படி ஆச்சு பா. இவளும் அதே மீனை தான் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு இருப்பா. ஐயோ வீணா அந்த பேக்கரி கடை மேல தப்பா பழி போட்டுட்டோமேன்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஹீரோ வழக்கமா சப்ளை பண்ண கடைக்கு போக தம்பி ஆபீசர்ஸ் ஓகே சொல்லட்டும், இப்போ பொருளை எடுத்துட்டு போ வாங்க. அப்புறம் அந்த கேஸ் போட்ட பொண்ணு ஹீரோவை பார்க்க நேரா வர்றா. வந்து சாரி என் மேலதான் தப்புன்னு சொல்ல ஹீரோ கோவமா உனக்கு என்னம்மா என் பொழப்புல மண்ணை அள்ளி போட்டுட்டியேன்னு மனசு உடைஞ்சு சொல்லுவார்.